ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம 2019 கேலண்டரை ஒரே பேஜில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது 2018 ப்ரிப்பேர் பண்ண கேலண்டர். இந்த மாடலை யூஸ் பண்ணி தான் நம்ம 2019 கேலண்டரை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 8 rows 8 காலம்ஸாக ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7. இந்த 8th காலம் மட்டும் கொஞ்சம் பெருசாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா அதை ஃபர்தராக நம்ம 5ஆக டிவைட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5. இந்த 5 எதுக்காகனா நம்ம அதில் டேட் ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம இந்த காலமில் வந்து டேட்டும் இந்த லைனில் வந்து மந்த்தும் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு டேட்டை எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாம். (28, 29, 30, 31). இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிடுறோம். இந்த ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம மந்த் ஃபில் பண்ண போகிறோம். 2018 கேலண்டரில் நம்ம எப்படி ஃபில் பண்ணியிருக்கோமோ அதே மெத்தட் தான் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ள பாக்ஸில் ஜான்வரியும் அக்டோபரும், நெக்ஸ்ட் உள்ள பாக்ஸில் மே மந்த், ஆகஸ்ட், இதில் 3 பிப்ரவரி, மார்ச், அதுக்கப்புறமா நவம்பர், இதில் ஜூன், இதில் செப்டம்பர் அண்ட் டிசம்பர், லாஸ்ட் பாக்ஸில் ஏப்ரல் அண்ட் ஜூலை. இதில் எப்படி இருக்கோ அதே ப்ரொசீஜரில் தான் நம்ம எழுதணும். நீங்கள் அதை மாற்றி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டேட் அண்ட் டேஸ் வராது. 2018 மண்டேயில் முடியுது. அதனால் January 1st 2019 டியூஸ்டேயில் ஆரம்பிக்குது. நான் January 1st நேராக டியூஸ்டேன்னு எழுதுறேன். இந்த பாக்ஸில் மற்ற டேஸ் எல்லாம் கண்டினியூஸாக எழுதணும். ஜான்வரி மந்தோட லாஸ்ட் டேட் 31. 31க்கு நேராக தேர்ஸ்டே இருக்குது. ஸோ பிப்ரவரி மந்த் ஃபர்ஸ்ட் டேட் ஃப்ரைடேயில் ஆரம்பிக்குது. மிச்ச டேஸ் எல்லாம் நம்ம கண்டினியூஸாக எழுதணும். இப்போ ரிமைனிங் டேஸை நம்ம எழுதிட்டோம். பிப்ரவரி மந்தோட லாஸ்ட் டேட் 28. இது லீப் இயர்னா 29 டேஸ் இருக்கும். ஆனால் 2019 லீப் இயர் கிடையாது. அதனால 28க்கு ஸ்ட்ரைட்டாக வந்து தேர்ஸ்டே இருக்குது. ஸோ மார்ச் 1st ஃப்ரைடேவாக தான் இருக்கும். மார்ச் மந்த் 1st நம்ம ஆல்ரெடி இதை ஃபில் பண்ணிட்டோம். அதனால மறுபடியும் நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. மார்ச் மந்தில் டோட்டல் 31 டேஸ். ஸோ 31க்கு ஸ்ட்ரைட்டாக சண்டே இருக்குது. ஸோ அதனால் ஏப்ரல் 1 மண்டே. ஏப்ரல் எங்கே இருக்குது? இந்த லாஸ்ட் காலமில் இருக்குது. ஸோ ஏப்ரல் 1 மண்டே. ரிமைனிங் டேஸை கண்டினியூஸாக எழுதணும். ஏப்ரல் மந்தோட லாஸ்ட் டேட் 30. 30க்கு ஸ்ட்ரைட்டாக டியூஸ்டே இருக்குது. ஸோ மே 1st வெனஸ்டே. மேன்ற காலம் இங்கே இருக்குது. மே 1st வந்து வெட்னஸ்டே. ரிமைனிங் டேஸை கண்டினியூஸாக எழுதணும். மே மந்தோட லாஸ்ட் டேட் 31. 31க்கு ஸ்ட்ரைட்டாக ஃப்ரைடே இருக்குது. அதனால் ஜூன் 1st வந்து சாட்டர்டே. ஜூன்ற காலமில் ஃபஸ்ட்டில் சாட்டர்டேன்னு எழுதணும். கண்டினியூஸாக எழுதுங்க. ஜூன் மந்தோட லாஸ்ட் டேட் 30. அதுக்கு ஸ்ட்ரைட்டாக சண்டே இருக்குது. அப்போ ஜூலை மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் மண்டே.
ஜூலை மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் மண்டே. இதை நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் நீங்கள் மறுபடியும் ஃபில் பண்ண அவசியம் இல்லை. ஜூலை மந்தோட லாஸ்ட் டேட் 31. ஸோ அதுக்கு நேராக வெனஸ்டே இருக்குது. அதனால் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் காலமில் வந்து நம்ம தேர்ஸ்டேன்னு எழுதுகிறோம். கண்டினியூஸாக எழுதுங்க. ஆகஸ்ட் மந்தோட லாஸ்ட் டேட் 31. 31க்கு நேராக சாட்டர்டே இருக்குது. அதனால செப்டம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் டேட் வந்து சண்டே. ரிமைனிங் டேஸை கண்டினியூஸாக ஃபில் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். செப்டம்பர் மந்தோட லாஸ்ட் டேட் வந்து 30க்கு ஸ்ட்ரெயிட்டாக மண்டே இருக்குது. ஸோ அக்டோபர் ஃபர்ஸ்ட் டேட் டியூஸ்டே. அக்டோபர் மந்தோட லாஸ்ட் டேட் 31க்கு ஸ்ட்ரெயிட்டாக தேர்ஸ்டே இருக்குது. ஸோ நவம்பர் 1 ஃப்ரைடே. டேட் 30க்கு ஸ்ட்ரெயிட்டாக சாட்டர்டே இருக்குது. ஸோ டிசம்பர் 1 சண்டே. இப்போ நம்ம 2019 கேலண்டரை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மெத்தட் கஷ்டமானதுன்னா இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. டிசம்பர் 31, 2018 மண்டேல முடிஞ்சுது. அதனால் 2019 ஜான்வரி 1 டியூஸ்டேல ஆரம்பிக்குது. இந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக எழுதிடுங்க. அதுக்கப்புறமா டியூஸ்டேக்கு ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே. இந்த மாதிரி அடுத்த லைன்லையும் அப்படி தான். வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. இந்த மாதிரி எல்லா லைன்லையுமே நீங்கள் கண்டினியூஸாக எழுதிட்டிங்கன்னா நம்மளோட கேலண்டரை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.